என் பெயர் விஜயா. எனக்கும் கணவருக்கும் திருமணமாகி 16 வருடங்கள் ஆகின்றன. மாமனார் மாமியாருடன் கூட்டு குடும்பமாக வசிக்கிறோம். பள்ளி செல்லும் 2 பிள்ளைகள் உள்ளனர். 42 வயதாகும் என் கணவருக்கு இன்று வரை எந்த செயலையும் துணிந்து செய்யும், எந்த முடிவையும் துணிந்து எடுக்கும் தைரியம் வரவில்லை. காரணம், என் மாமனார் அந்த அளவுக்கு அவரை எதுக்கும் உதவாதவன் என்று மட்டம் தட்டி தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பதுதான். என் மாமனார் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். பள்ளி படிப்பு முடித்திருக்கிறார். தனது 10 பருவத்தில் காய்கறி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் வேலைக்கு சென்றவர். கடினமான உழைப்பாலும் தொழில் மூளையாலும் படிப்படியாக முன்னேறினார். காய்கறிகள் மற்றும் பழங்கள் மொத்த வியாபாரத்தில் முன்னேற ஆரம்பித்தார். அவர் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் இப்போது மிடில் கிளாஸாகவே இருக்க, அவர் மட்டும் வீடு, கார், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தோப்பு என ஊரின் முக்கிய பணக்காரர்கள் லிஸ்டுக்கு வந்துவிட்டார். என் மாமனாரின் சுய சம்பாத்தியம் அவருக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறது. ஊர் உறவில் யாரையும் மதிக்க மாட்டார். அவர்கள் அனைவரையும் பணத்தால் தான் வென்றுவிட்டதை அவரது ஒவ்வொரு சொல்லும் செயலும் வெளிப்படுத்தும். அவரது குணத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது என் கணவர்தான். என் கணவர் அவர் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு என்ஜினியரிங் படிக்கணும் என்று அவர் கேட்டபோது, நீ சம்பாதிச்சு காசு கொண்டு வர எல்லாம் அவசியமில்லை, நம்ம தொழிலை எல்லாம் பார்த்துக்க, பேருக்கு ஒரு டிகிரி படிச்சுட்டு வா போதும் என்றிருக்கிறார் மாமனார். கல்லூரி முடித்த கையோடு அவரை தன் கடைகளுக்கு வர வைத்திருக்கிறார். தொழிலில் முழுமையாக அவர் எதுவும் கற்றுக்கொள்ளும் முன்னரே எங்கள் திருமணத்தையும் முடித்துவிட்டார். திருமணத்துக்கு பின்னரும் என் கணவர் என்ன செலவு என்றாலும் என் மாமனாரிடம் அந்த விவரத்தை சொல்லித்தான் பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் தொழிலை எல்லாம் பார்த்துக்கிறீங்க தானே, அதுக்காவது மாத சம்பளமாக ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, சின்ன சின்ன செலவுகளையாவது நாமளே பார்த்துக்கலாம்ல என்று என் கணவரிடம் சொன்னேன். அது என் மாமியார் மூலம் என் மாமனாரிடம் சொல்லப்பட்டது. இவன் பார்க்குற வேலைக்கு இவனுக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமா? முதலாளி பையனு சும்மா வந்து போயிட்டு இருக்கான். வெளியே எல்லாம் போனால் 4 காசு கூட இவனால் சம்பாதிச்சிட்டு வர முடியாது என்று என் கணவரை அவமானப்படுத்தினார் மாமனார். போலவே தொழில் செய்யும் இடங்களிலும் பணியாளர்கள் முன்பு என் கணவரை மட்டம் தட்டி திட்டுவது அவரது வாடிக்கை. மேலும் இன்று வரை மாமனார் என் கணவருக்கு தொழிலில் எந்த பொறுப்புகளையும் கொடுக்கவில்லை. சூப்பர்வைசர் போலதான் வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் அவர்தான் ஒரே தலைமை. இதனால் பணியாளர்கள் கூட என் கணவரை சரிவர மதிப்பதில்லை. என் மாமனார் இயல்பிலேயே ஆதிக்கம் நிறைந்தவராகவும் என் கணவர் இயல்பிலேயே அடங்கி போகிறவராகவும் இருப்பதால் இப்படியே இது வழக்கமாகிவிட்டது. குழந்தைகள் பிறந்து வளர்ந்த பின்னரும் டயப்பர் முதல் இன்று ஸ்கூல் ஃபீஸ் வரை அனைத்தையும் மாமனாரிடம் கேட்டு வாங்கித்தான் செலவு செய்ய வேண்டும். பணம் மட்டுமின்றி என் கணவரால் எந்த முடிவையும் தனித்து எடுக்கக்கூடாது. காரை சர்வீஸ் விடலாம் என்பதிலிருந்து பொங்கலுக்கு எத்தனை கரும்பு கட்டுகள் வாங்க வேண்டும் என்பது வரை அனைத்தையும் மாமனாரிடம் கேட்டுத்தான் என் கணவர் செய்ய வேண்டும். ஒருவேளை அவராக முடிவெடுத்து ஏதாவது செய்துவிட்டால் அதில் 1000 குறைகள் கண்டுபிடித்து, விவரம் கெட்டவனே, என்கிட்ட கேட்டு செஞ்சிருந்தா இப்படி ஆகியிருக்குமா என்று என் கணவரை திட்டி தீர்த்து விடுவார் மாமனார். இதனாலேயே என் கணவர் இந்த வயதிலும் சுயமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கும் செய்யும் தைரியமின்றி அனைத்துக்கும் அப்பாவிடம் சென்று நிற்கிறார். என் மாமியாரோ, அவர் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, எங்களுக்கு அப்புறம் எல்லாம் உங்களுக்குத்தானே, அவரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் என்கிறார். அப்பாவின் கோபத்துக்கு ஆளாகாத மகன்கள் என இங்கு யாரும் இல்லைதான். ஆனால் அப்பாவின் பண அதிகாரத்துக்கு அடிமையாக இருப்பது என் கணவருக்கு இத்தனை வருடங்களில் தாழ்வு மனப்பான்மையைத்தான் வளர்த்திருக்கிறது. அவர் தன்னம்பிக்கையை எல்லாம் முழுமையாக தகர்த்து விட்டிருக்கிறது. மேலும் என் மாமியார் மாமனார் காலத்துக்கு பின்னர் என் கணவருக்கு திடீரென தன்னம்பிக்கை வந்துவிடுமா? பெற்றோர்கள் பொதுவாக பிள்ளைகள் தாங்களாகவே வாழ கற்றுக்கொள்ளத்தான் பழக்குவார்கள். எங்கள் வீட்டிலோ நாங்கள் அவர்கள் கைமீறி போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்படிதான் இன்று வரை நாங்கள் வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். இதனாலேயே உறவினர்கள், நண்பர்கள், என் பிறந்த வீட்டினர் என எல்லா வட்டங்களிலும் என் கணவருக்கு மதிப்பில்லை. அவரை அப்பாவுக்கு பயந்த பிள்ளையாகத்தான் பார்க்கிறார்கள் இன்று வரை. மேலும் என் மாமனார் கையில்தான் காசு இருக்கிறது என்பதால் அவரிடம் பேச பழகத்தான் இவர்களில் பலர் ஆர்வமும் காட்டுகிறார்கள். இத்தனை வருடங்கள் பொறுத்தது போதும் என்று என் கணவரும் நானுமாக சேர்ந்து என் பெற்றோர் எனக்கு திருமணத்துக்கு போட்ட நகைகளில் கொஞ்சம் விற்று ஒரு பிசினஸை ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுத்தோம். அதை நாங்கள் இருவருமே சேர்ந்து பார்த்து கொள்ள முழுமையான திட்டமும் போட்டுவிட்டோம்.
அதற்காக மாமனாரிடம் என் கணவர் அனுமதி கேட்க, நீயே எதுக்கும் லாயக்கில்லாதவன், உனக்கெதுக்கு இதெல்லாம்? எல்லாத்தையும் தோத்துட்டு வந்து கடனோட நின்னா கடன்காரங்களுக்கு நான் செட்டில் செய்யணுமா என்று கூறி என் கணவரை இம்முறையும் உடைத்து போட்டுவிட்டார். ஆனால் அவரிடம் சொல்லாமலும் எங்களால் எந்த முயற்சியும் எடுக்க முடியாத நிலை. என் கணவரை மாமனாரின் இந்த ஆதிக்க பிடியில் இருந்து எப்படி மீட்பது? அப்போதான் நான் முடிவு எடுத்தேன். இது ஒரு குடும்பம் இல்லை, இது ஒரு சிறை. அடுத்த நாளில் இருந்து நான் மெதுவாக மாற்றம் ஆரம்பித்தேன். மாமனாரிடம் எதுவும் சொல்லாமல் என் பெயரில் ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 3000 கொண்டு வீட்டிலிருந்தே ஒரு ஆன்லைன் ரீசேல் வேலை ஆரம்பித்தோம். மாமனார் அதை பார்த்து சிரிச்சார். இதில் என்ன காசு வரும்? ஆனால் என் கணவர் அதை உயிர் போல பார்த்துக்கிட்டார். முதல் 1200 ப்ராஃபிட் வந்த நாளில் அவர் அந்த பணத்தை என் கையில் வச்சு சொன்னார், இது என் பணம். அவர் கண்களில் அந்த நாள் ஒரு ஆண் பிறந்த மாதிரி இருந்தது. 3 மாதம் கழித்து அவர் மாமனாரிடம் நிமிர்ந்து நின்று சொன்னார், நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு ஃபிக்ஸட் சேலரி வேணும். அவர் குரல் நடுங்கினாலும் அவர் நின்றார். அப்பா அதிர்ந்தார், ஆனால் சம்பளம் செட் பண்ணினார். இன்று என் கணவர் என்னை பார்த்து கேட்க மாட்டார், அப்பாவை கேட்கலாமா என்று. அவர் சொல்வார், இந்த முடிவை நான் எடுத்தேன். இப்போ என் பிள்ளைகள் தங்கள் அப்பாவை பயப்படுற மனிதன்னு பார்க்கறதில்ல, நம்பிக்கையோடு நிற்கிற ஆண்னு பார்க்குறாங்க. என் வாழ்க்கை சொல்லி கொடுத்த ஒரே பாடம், பணம் மனிதனை உயர்த்தலாம், ஆனால் தைரியம்தான் மனிதனை வாழ வைக்குது. இது என் கதை, ஆனால் இது பல பெண்களின் மௌன கதையாக இருக்கலாம். நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. மாற்றம் மெதுவாக தான் வரும், ஆனால் அது நிச்சயம் வரும்.